வணக்கம், நான் உங்கள் டாக்டர் அன்பரசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா வெட் பேக். அதாவது உங்களோட வயிற்றை சுற்றி ஒரு ஈர துணியில் டிப் பண்ணி அதை ஸ்குவீஸ் பண்ணி உங்கள் வயிற்றை சுற்றி ஒரு பேண்டு மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி சில வீடியோஸில் சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், அந்த லிங்க்கை பாருங்கள். வெட் பேக் அப்படின்றது 3 துணி இருக்கும். ஸோ உங்கள் ஃபோர்ஹெட்டை சுற்றி ஒரு பேண்டு, உங்கள் கழுத்தை சுற்றி ஒரு பேண்டு, உங்கள் வயிற்றில் அப்டமன் சுற்றி ஒரு பேண்ட். இது எதுக்கு அப்படின்னா உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய சர்க்குலேஷன், ஹீட்டு கோல்டு அப்படி இருக்கும் போது சீக்கிரமாக ரஷ் ஆஃப் பிளட் வந்து போகும். அப்போ உங்களோட இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கான உறுப்பு அங்கே தான் இருக்குது. ஸோ அது வந்து நல்ல நியூட்ரிஷனாக வந்து உங்களுக்கு ஒரு நியூட்ரிஷன் சப்ளை பிளட்டை வந்து என்ரிச் பண்ணி கொடுக்கும். அப்போ ஓவரிஸ் நல்லா ஆகும். இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வெட் பேக் நீங்கள் போடணும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் எய்தர் மார்னிங் அல்லது ஈவினிங் ஏதாவது ஒரு வேளை வந்து நீங்கள் அந்த வெட் பேக்கை போட்டிங்கன்னா போதும். ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் இந்த வெட் பேக்கை போட்டு நீங்கள் எந்த வேலை வேணாலும் செய்யலாம். ஸோ இந்த வெட் பேக்குன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளான ஒரு காட்டன் துணி, இல்லாட்டினா அந்த காடா துணின்னு வாங்க இல்லையா. ஸோ அது ஒரு மொத்தமான ஒரு திக்கான ஒரு காட்டன் துணி வாங்கிக்கோங்க. ஒரு 2 மீட்டர் 3 மீட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு ஒபீஸாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் துணி அதிகமாக தேவைப்படும். ஒரு வித்து பார்த்திங்க அப்படின்னா வயிற்றை சுற்றி ஒரு 4, அதாவது இந்த நம்மளோட ஃபிங்கரில் பார்த்திங்கன்னா அவங்களோட அப்டமனில் ஒரு 4 இன்ச்சு பட்டையாக கவர் ஆகிற மாதிரி அதுக்கு அந்த பேண்டு மாதிரி ஒன்று. சப்போஸ் வெட் பேக் எனக்கு கிடைக்கல, இந்த துணி வாங்க முடியலன்னா நீங்கள் வந்து கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நீங்கள் வெட் பேக் வாங்கிக்கலாம். இல்லைனா ஆன்லைன்லேயும் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். இல்லை வீட்லேயே சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காடா துணி வாங்கி வச்சுக்கோங்க. கழுத்தில் வந்து ஒரு 2 இன்ச் இருந்தால் போதும். கழுத்தை சுற்றி ஒரு துணி, அதே மாதிரி ஃபோர்ஹெட் சில பேருக்கு பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும். இதுங்கேயும் ஒரு 2 இன்ச் இருந்தால் போதும். ஒரு பேண்டு மாதிரி நம்ம ரிப்பன் இருக்குது இல்லையா, ஸ்கூலுக்கு பசங்க போகிறாங்க, அந்த ரிப்பனில் இருக்கிற சைஸை விட இன்னும் ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. கழுத்துக்கும் நெத்திக்கும் அந்த அளவு போதும். வயிற்றுக்கு மட்டும் அவங்கவுங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி அந்த பேண்டு எதுலேருந்து எது வரைக்கும் கவர் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த நெஞ்சு குழி இருக்குது இல்லையா, அங்கேருந்து கீழே வந்து எல்லாருமே நம்மளோட இன்னர்ஸ் போடுவோம் இல்லையா, அது வரைக்கும் கவர் ஆகணும். ஸோ அந்த பட்ட அளவுக்கு நீங்கள் ஒரு கிளாத்தை கட் பண்ணி ஈர துணி, அதாவது ரொம்பவும் சுடு தண்ணி கிடையாது, ரொம்பவும் வந்து லூக் வார்ம் வாட்டர்னு வாங்கலாம் அந்த மாதிரியும் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரன்னிங் டேப் வாட்டர் அப்படின்னு இருக்கோம் இல்லையா, ஸோ டேப்பை திறந்தால் அது எந்த டெம்பரேச்சரில் தண்ணி வருதோ அந்த தண்ணியில் நீங்கள் அதை முக்கி எடுத்து நல்லா பிழிஞ்சிட்டு ஈரப்பதம் இருக்கணும். அதுக்கு ரொம்பவும் ட்ரையாக புளியக்கூடாது. ஓரளவுக்கு சொட்ட இல்லாமல் நார்மலான இதில் ஒரு புழிஞ்சிட்டு அதை வந்து உதறிட்டு நீங்கள் நல்லா டைட்டாக வந்து ரொம்பவும் டைட்டாகவும் போடக்கூடாது. முக்கியமாக இது சாப்பிட்ட உடனே செய்யக்கூடாது. சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து செய்யணும், இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி செய்யணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பேண்டை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதில் 1/2 மணி நேரம் வேஸ்ட்டாக போகுமே, அப்படி கிடையாது. நீங்கள் 1/2 மணி நேரம் இந்த பேண்டை போட்டுட்டு நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். லேடிஸாக இருந்தாங்கன்னா கிச்சனில் குக் பண்ணலாம், அல்லது ஏதாவது புக் ரீட் பண்ணலாம், எது வேணாலும் செய்யலாம். ஸோ இந்த வெட் பேக்குன்றது அவசியமாக பிசிஓடி பேஷண்ட்ஸு ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் கண்டிப்பாக போடணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இனிமா ப்ராசஸ், நிறைய பேருக்கு வந்து மலச்சிக்கல் இருக்கலாம், மோஷன் கிளியர் ஆகாமல் இருக்கும். இதுதான் மெயின் ரீசன் ஃபார் டிசீஸ். எந்த ஒரு நோயாக இருந்தாலும் நம்மளோட சிறுகுடல் பெருகுடல் க்ளீனாக வச்சுக்கிற வரைக்கும் எந்த நோயுமே வராது. அது ஹார்ட் டிசீஸாக இருக்கலாம், அதில் சுகர், பிபி, தைராய்டு, பிசிஓடி, எந்த நோயாக இருந்தாலும் ஹிப்போக்ரட்ஸ் ஒரு வார்த்தையில் சொல்லுவார், ஆல் டிசீசஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த கட். அதாவது எந்த நோயாக இருந்தாலும் நம்மளோட ஜிஐ ட்ராக்ட் உறுப்புகளில் இருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு வரும். ஸோ அதை நீங்கள் க்ளீனாக வச்சுக்கணும். சப்போஸ் உங்களால் போக முடியலையா, இனிமா கொடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 15 days ஒன்ஸ் இனிமா கொடுத்து உங்களோட கட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது 16 hours ஃபாஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். அந்த காலத்தில் வந்து விரதம் இருந்தாங்க. அது ஏன் அப்படின்னா சாமிக்கு விரதம் இருக்கிறதுலாம் அந்த காலத்தில் ட்ரெடிஷன் இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு நீங்கள் ரெஸ்ட் தரீங்க. அதாவது ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் மத்தியில் ஒரு 4 மணி நேரமாவது கேப்பு வேணும். ஆனால் நம்ம அப்படி செய்கிறோமா? கிடையாது. இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஓவர்லோட் நீங்கள் உங்களோட வயிற்றுக்கு தரீங்க. அதனால் இந்த நோய்க்குன்னு இல்லை, எந்த நோய்க்காக இருந்தாலுமே நீங்கள் ஒரு 7:30 to 8 மணிக்கெலாம் நைட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்ச உடனே ஒரே ஒரு டீடாக்ஸ் ஜூஸை மட்டும் குடிச்சிட்டு 9-10 மணிக்கு தான் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடணும். இல்லை நான் வந்து சுகர் பேஷண்ட்டாக இருக்கேன்னா இன்டர்மிட்டண்ட்டாக நடுவில் ஏதாவது ஒரு தானியங்கள், முளைக்கட்டின பயிர்,
இல்லாட்டினா ஒரு சத்து மாவு கஞ்சி, ஏதாவது ஒன்று சிம்பிளாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பிசிஓடி பேஷண்ட்ஸ் ரொம்ப ஹெவியாக எடுக்காதீங்க. பிளாண்ட் டயட், இட்லி, தோசை இல்லாட்டினா கிச்சடி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு டைஜஷன் ப்ராசஸ்க்கு கம்மியான நேரத்தை தான் கொடுக்கும். ஸோ ஹெவியான ஃபுட்டு எடுக்காதீங்க. லன்ச் மட்டும் ஹெவியாக எடுங்க. காலை உணவுன்றது நான் ரொம்ப சிம்பிளான டயட்டாக சொன்னேன். அதில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், வெஜிடபிள் சூப்ஸ், பீட்ரூட் சூப்பு, அந்த மாதிரி உங்கள் மஞ்சள் பூசணி, பம்கினில் சூப்பு, இந்த மாதிரி நீங்கள் எளிமையான மெத்தடில் வந்து சூப் ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம். அப்படி இல்லையா, நான் சொன்ன மாதிரி கிச்சடி, அவலில் வந்துட்டு நீங்கள் சக்கரை போட்டும் நீங்கள் சாப்பிடலாம், அல்லது தாளிச்ச அவலும் எடுத்துக்கலாம். சிம்பிளான டயட்டாக நீங்கள் காலையில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 16 hours ஃபாஸ்டிங்கை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்கார்பரேட் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில். நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் 10 to 14 மணி நேரம், எடுத்தோன்னே சில பேருக்கு பண்ண முடியலையா, 10 மணி நேரத்தில் சாப்பிட்டு அப்புறம் 12 மணி நேரம், 14 மணி நேரம், அப்புறம் 16 மணி நேரம் கேப்பில் தான் நீங்கள் சாப்பிடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, காலை நேரத்தில் நான் சொன்னேன் இந்த 16 மணி நேரம் ஃபாஸ்டிங்குன்னு சொன்னேன். அப்போ ஒரு டீடாக்ஸ் ஜூஸை பற்றி நான் சொன்னேன். ஏற்கனவே நான் பல வீடியோகளில் சொல்லியிருக்கேன். எந்த நோயாக இருந்தாலுமே காலையில் எந்திரிச்ச உடனே முதல் ஃபுட், அதாவது ஃபஸ்ட்டு மீல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த டீடாக்ஸ் ஜூஸை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளும் இந்த ஜூஸ் வந்து நம்ம உடம்புல போகும்போது அதை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வெளியேறும். இந்த டீடாக்ஸ் ஜூஸ் எந்த காய்கறியில் வேணாலும் எடுத்துக்கலாம். இம்பார்ட்டண்ட்டான விஷயம், காய்கறியில் மட்டும்தான் ஜூஸ் எடுக்கணும், பழங்களில் எடுக்கக்கூடாது. ஏன்னா வெறும் வயிற்றில் காய்கறியில் என்னென்ன காய்கறி, வெள்ளை பூசணின்றது ரொம்ப முக்கியமான காய்கறி. இதுதான் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். இல்லை சில பெண்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, இந்த வெள்ளை பூசணி குடிக்கும் போது எனக்கு வந்து ஜலதோஷம் பிடிக்குதுன்னீங்கன்னா, நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரி வெஜிடபிள், அல்லது புடலங்காய், பீர்க்கங்காய், நூட்கூல், வெள்ளரிக்காய், இந்த மாதிரி ஏதாவது ஒரு காயை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் இருந்து நீங்கள் இந்த ஜூஸ் எடுத்து குடிக்கணும். தண்ணி நிறையா சேர்க்கக்கூடாது. ஸோ மிக்சியில் அடிக்கும் போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்காதீங்க. ஒன்று கோல்டு கம்ப்ரஸ்டு மிஷினாக இருந்ததுன்னா பெட்டர். எனக்கு அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னீங்கன்னா, நீங்கள் சாதாரண மிக்சியில் பல்ஸில் போடுங்க. இல்லையா, ஃபஸ்ட்டு இதில் மட்டும் போடுங்க. ஏன்னா மிக்சியில் போடும்போது அதோட மெடிசினல் வேல்யூவும் போயிடும். ஸோ இதை ஃபில்ட்ரு பண்ணி சக்கை எடுத்துகிட்டு 1 டம்ளர் டீடாக்ஸ் ஜூஸை டெய்லி கண்டிப்பாக குடிக்கணும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நேவல் ஆயிலிங், அதாவது நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட தொப்புளில் வந்து எண்ணெய் விட்டு ஒரு 5 நிமிஷம் கிளாக் வைஸாக ஒரு ரொட்டேஷன், ஆன்டி கிளாக் வைஸாக ஒரு 5 ரொட்டேஷன். ஸோ ஏன் இதை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எல்லா உடம்புல இருக்க அத்தனை நர்வஸ் சிஸ்டமுமே கனெக்டிங் பாயிண்ட் வந்து உங்கள் தொப்புள் தான். ஸோ இட் இஸ் அண்ட் தேர்ட் ஐன்னு கூட நான் சொல்லுவேன் நான். பிகாஸ் நம்மளோட தொப்புள் கொடின்றது அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு இடம். அந்த இடத்துல வந்து நீங்கள் நைட் நேரத்தில் ஆயிலிங், என்ன ஆயில் போடலான்னா செசமி ஆயில், இல்லை அப்படின்னா கோகோனட் ஆயில், கேஸ்டர் ஆயில், இல்லாட்டினா வெறும் கோகோனட் ஆயில், இதில் ஏதாவது ஒரு எண்ணெயை நீங்கள் எடுத்துக்கோங்க. நைட்டு படுக்க போகும்போது ஒரு 5 சொட்டு எண்ணெய் விட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு படுங்க. ஸோ பெண்களுக்கு, முக்கியமாக குழந்தை இல்லாமல் இருக்கிற பெண்களுக்கு, இது ஆண்களும் எடுக்கலாம், பெண்களும் எடுக்கலாம். இந்த நேவல் ஆயிலிங்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னிக். இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாத்தையுமே பிசிஓடி பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித்தின் 6 months யூ கேன் ரிவர்ஸ் பிசிஓடி. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், 6 மாதத்துக்கு நீங்கள் இந்த விஷயத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா, அகெயின் ஒரு செக்லிஸ்ட் நான் சொல்கிறேன், என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்ணுமோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்தது 3 சார்ஜ் வாட்டர் குடிங்க. டெய்லி மார்னிங் சன் பேத்திங் எடுங்க. அண்ட் அதே நேரத்தில் யோகாசனம், பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் அல்லது சில ஹாசனாஸும் நீங்கள் பண்ணலாம். எதுவுமே எனக்கு தெரியாதா, சூரிய நமஸ்காரம் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது உங்களோட எல்லா பார்ட்ஸுமே ஆக்டிவேட் ஆகும். முதல்ல ஒரு 5 தடவை, அப்புறம் ஒரு 10 தடவை, அப்புறம் ஒரு 15 தடவை. டெய்லி ஒரு 15 தடவை சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். அடுத்தது என்ன சொல்லணும், ஸ்லீப் ஹைஜீன். அதுக்கு அடுத்தது 16 hours ஃபாஸ்டிங். ஸோ இது எல்லாமே நீங்கள் சேரும்போது உங்களோட உடம்புல இந்த 5 elements, நீர், காற்று, வெப்பம், இது எல்லாமே நார்மல் ஆகிடும். உங்களுக்கு எல்லா எனர்ஜிஸுமே கிடைக்கும். அண்ட் யூ வில் லீட் அண்ட் ஃபர்டிலிட்டி லைஃப். ஸோ அந்த விதைகள் உங்ககிட்ட இருக்கிறது வந்து நல்ல ஒரு மலர்ச்சியாகி உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். வித் மெடிசன்ஸ் அல்லது வித்தவுட் மெடிசன்ஸ், இது நீங்கள் எது வேணாலும் செய்யலாம். மெடிசன்ஸ் கூட எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ரிவர்ஸ் பிசிஓடி இன் ஜஸ்ட் 3 months.